என்னமா? ஆமா ஆமா. ஹங்கேரியன் மெத்தட் தான்டா அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான் ஹங்கேரியன் மெத்தட். ஓகேவா? ம். ஸோ இப்போ வேம் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வாட்டி போட்டுட்டீங்கனாலும் பரவாயில்ல, ரீகேப் பண்ணிக்கோங்க. ஒரு சம்மில் வந்து இதுதான் கண சம்மு. M1 M2 M3 சரியா? C1 C2 C3. எம்ன்றது வந்து அந்த பர்டிகுலர் சப்ளைஸ் ஃபீல்டு ஸ்டோன் ஷிப்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஸ்டோன் ஷிப் ப்ரொடியூஸ் பண்ணுறது. 3 லொக்கேஷனில் M1 M2 அண்ட் M3. வேம் நாளைக்கு நான் கண்டிப்பாக எடுத்து முடிச்சிடுறேங்கண்ணா. ஓகேவா? வேமும் சாரி வேம் இல்லை, கியூயிங் மாடலும் இன்னொன்று ஒன்று சொன்னேனே, எஃப்எம்ல மாடியூல் 3 உட்காந்து முடிச்சிடலாம். சரியா? கம்பேரிட்டிவ் அந்த அந்த பார்ட் ஆஃப் இட். டைம் நான் மார்னிங்கே உட்காந்துக்கிற மாதிரி பார்க்குறேன்டா. ஒரு 10-15 உட்காந்துக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸ்லோவாக எடுக்கிறேன், ஃபாஸ்ட்டாக எடுக்கல. பட் எவ்வளோ முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுறேன். எஃப்எம் கிளாஸ் இது முடிச்சுட்டு நம்ம ஷெட்யூல் போட்டுடலாம் வித் கீர்த்தனா. நம்மளது அதே மாதிரி தான் மார்னிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏர்லி மார்னிங்கா? நான் பார்த்துட்டு சொல்லட்டுமா ஏர்லி மார்னிங்கோட ஷெட்யூலை? எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து முன்னாடி கிளாஸஸ் வச்சுருந்தேன் கீர்த்தனா. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஷெட்யூல் மாறிடுதா, அதனால என்னால் மார்னிங் கிளாஸ் வச்சுக்க முடியல. நான் வந்து இனி வேற 11 to 12 தான் நான் அலைன் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. எஃப்எம்க்கு உங்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணுறேன் டைமிங். சரியா? 11 to 12 ஒரு 2 டைமிங் இருக்குடா. ஒன்று வந்து 11 to 12, இன்னெல்லாம் ஈவினிங் 4 to 5, ஏதாவது 2 டைமிங்கில் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, a company வந்து is producing stone chips at 3 location M1 M2 and M3. These must be sent to 3 construction sites C1 C2 and C3. 3 கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனாங்கண்ணா. இவங்க இந்த M1 M2 M3லேருந்து C1 C2 C3க்கு மூவ் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கிறது, சப்ளை எவ்வளோ வருது, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எவ்வளோ தேவை, ஃபீல்டு இந்த ஃபீல்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது தான் சப்ளைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எவ்வளோ தேவைன்றத டிமாண்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, சப்ளையும் டிமாண்டும் சேமாக இருக்கணும். ஓஆரை பொறுத்த வரைக்கும் சப்ளையும் ஓஆரோட அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும், சம்ஸ் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சப்ளையும் டிமாண்டையும் ரியாலிட்டியில் சப்ளையும் டிமாண்டும் சேமாக இருக்காது. ஆனால் நம்ம இப்போ தியரிட்டிக்கலாக சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆன்சர் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா டிமாண்டு சப்ளையும் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த சம்மை வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சப்ளை 880 இருக்குடா, ஆனால் டிமாண்ட் 740 தான் இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா டிமாண்டில் ஒரு 110 tons எக்ஸ்ட்ராவா பண்ணுற மாதிரி பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னா டன்ஸில் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ். பட் நம்ம எந்த விதமான காஸ்ட் கேல்குலேஷன்லேயோ இதை வந்து அதாவது ஒரு காலமாக ஆட் பண்ணுவோம், இல்லை அது ரோலாக ஆட் பண்ணுவோம், டம்மி காலத்தை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு இந்த சம் கணம். பேசிக் சம் இப்படி தான் இருக்கும். M1 M2 M3. ஒரே நிமிஷம் கண்ணா. நந்தனா வரலையாடா? தெரியல. நீங்கள் நந்தனா கிட்ட மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. வரலன்னா ஓகே.
எனக்கு எதுவும் வரல கண்ணா. இல்லை நான் தான் காத்தாலேருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணினே இருக்கிறேன். ஒருவேளை அதில் தான் மிஸ் பண்ணிட்டேனான்னு பார்க்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ம், இல்லை கண்ணா எனக்கு எதுவுமே வரல. மண்டே அன்னைக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வரல. சரி பரவாயில்ல விட்டுடுங்க. ஓகே ஓகே. இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன் வரலடா. இல்லை எனக்கு ஏன்னா நான் வந்து 4:30 மணிக்கு மேலே தான் எனக்கு நெட்டு கொஞ்சம் பேக் டு இதுவாக வந்தது. அதனால தான் சரி அந்த கிளாஸை இது பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ இது சம்மு இதுதான் கண்ணா. இப்படி தான் உங்களுக்கு சம் கொடுப்பாங்க. இந்த 0 0 0 ஆட் பண்ணுறதுன்றது நம்ம ஆர்டிஃபிஷியலாக இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் இதில் ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை பாருங்கள். ரோவில் எது லீஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இதில் 0. M2ல எது லீஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது 0, இது 0. ஓகேவா? இதுக்கு நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 0க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 6. இதுக்கு நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 4. இதுக்கு நெக்ஸ்ட் லீஸ் என்ன? 5. ஸோ இப்போ 6லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 6, 4லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 4, 5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 5. அதே மாதிரி இங்கே பாருங்க. லீஸ்ட் 5, 4, 5. நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 7, 5, 6. இது புரியுதா? ஸோ பெனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 5, 5 மைனஸ் 4, 6 மைனஸ் 5, 1. ஓகே இது போடுறீங்களா என் கூடயே? உங்களுக்கு இல்லை அப்புறம் பார்க்குறீங்களா? எங்க கூடி போடுறீங்களா? லிசன் பண்ணிக்கிறீங்களா? ஆனால் இன்னைக்கு போட்டு பாருங்களேன் கண்ணா. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து இது பேசிக் ப்ராப்ளம் இன்னைக்கு எடுக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கிற அட்வான்ஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் டீஜென்ரஸிலாம் இருக்கு. ஸோ இந்த மாடல் நீங்கள் தரவு பண்ணிட்டு வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் பாருங்க எப்படின்றதாலும் பார்த்துக்கோங்க கண்ணா. நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். ஆனால் வேம் மாடல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வேம் மாடல் பேசிக் ப்ராப்ளம் நீங்கள் தரவாக இருந்தால் மட்டும்தான் டீஜென்ரேசின்னு ஒரு கான்செப்ட் வரும்டா. யூ மைனஸ் வி அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் வரும். அந்த கான்செப்டுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒரு டேபிள் போடுவோம். ஓகேவா? அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நாளைக்கு நாளைக்கு அது டவுட் எனக்கு இது பண்ணுறது. ஃப்ரைடே இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு அந்த டீஜென்ரஸையும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? இல்லை நாளைக்கு இந்த டீஜென்ரஸி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லி தந்துட்டு ஃப்ரைடே இன்னைக்கு கியூவிங் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ பாருங்க செல்லம். இதுதான் கண்ணம். இப்போ இதில் இப்போ பெனாலிட்டி நான் ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன் மித்ரா. லிசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையோடு போடனாலும் போடுங்க. ஐ வில் கிவ் யூ சம் 2 minutes டைம். இல்லை மேம் நான் ஃபுல்லாகவே லிசன் பண்ணிட்டு இன்னைக்கு போடுறேன்னாலும் போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே 2 1 1 6 4 5 இருக்கு இல்லையா பெனால்ட்டி. இதில் எது கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும். 6 தான் கிரேட்டஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுங்க செல்லம், இந்த லைன் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த 4த்துல எது லீஸ்ட்டு? 0 தான் லீஸ்ட்டு. கரெக்டா? எனக்கு இதில் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கா 110 இது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு சப்ளை 250 இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா நான் இந்த எந்த காஸ்ட் கம்மியாக இருக்கோ அதில் இந்த 110 அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ணுறதுனா என்னன்னா மேலே சும்மா இந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டு 110 போடணும். புரியுதா? இப்போ இங்கே என்னவாகும்டா? அப்போ 250 மைனஸ் 110 என்ன ஆகும்? 140. கரெக்டா? 140 ஆகும். இப்போ இங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? 140. ஆமாம் ஆமாம். ஆமாம் செல்லம். இப்போ நீ வந்து எக்ஸாம்பிள் இப்போ சப்ளை உனக்கு வந்து 850 இருக்குடா, ஜாஸ்தியாக இருக்கு. டிமாண்ட் 740 தான் இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? டிமாண்டில் இது ஜாஸ்தி பண்ணணும். டிமாண்டில் டம்மி இன்க்ளூட் பண்ணணும்.
ஒருவேளை சப்ளை 740 இருந்து டிமாண்ட் 850 இருந்ததுன்னா அப்போ இங்க சப்ளைல டம்மி இன்சர்ட் பண்ணும். 0 0 0ன்னு வரும். என்ன டிஃபரன்ஸ் ஃபிகரும் புரியுதா? அதாவது எண்ட் ஆஃப் த டே நீ இப்போ போடுற சப்ளை இப்போ இப்படி இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு நம்பர்டா. 740யும் 815 தான். நான் இப்போ இதோட டிஃபரன்சிங் ஃபிகரை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் 110. புரியுதா? ஸோ இது ஸ்டெப் 1. மித்ரா புரிஞ்சுதா? மித்ரா கீர்த்தனாக்கு புரிஞ்சுதா? பாருங்க நீங்க, நான் திருப்பி நாளைக்கு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கதை சொன்னால் தான் புரியும். இது இது வந்து நடுவில் பண்ணால் புரியாது கண்ணா. ஓகே, அதே மாதிரி நீங்களும் ரொம்ப காமாக இருக்கிற டைமாக வேம் மாடலில் போட்டு பாருங்க. வேமு, பேர்ட்டு, சிபிஎம், ஹங்கேரியன் மெத்தடு, எல்பிபி, இந்த 5 மெத்தடுமே காமாக இருக்கிற டைமாக போட்டு பார்க்கணும். மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். எந்த டைமோ பார்த்து போடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்டெப் நம்பர் 2 பாருங்க கண்ணா. இப்போ அங்கே என்னவா ஒழிண்டா 140 180 ஆயிடுமா? சாரி, இங்கே என்ன ஆயிடும்? இங்கே 114 ஆயிடுமா? இங்கே வந்து 0 ஆயிடுமா கண்ணா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மொத்த காலமே எடுத்துடலாம். ஃபுல்லாக நம்ம தான் டிமாண்ட் மீட் பண்ணிட்டோம்ல, இந்த மொத்த காலமே வர வேண்டாம். ஓகே, மொத்த காலம் போயிடும். மொத்த காலம் போயிடுச்சுன்னா இவ்வளோதான் இருக்கும். இந்த 3 காலமும் இந்த 140 320 280 தான் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2ல இங்கே பாருங்களேன், இந்த 3 காலம் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த டிமாண்டை மீட் பண்ணிட்டீங்களா, ஒன்ஸ் அந்த சப்ளையை மீட் பண்ணியாச்சுன்னா அந்த காலம் யூ ஹேவ் டு ஹைட் இட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஆக்சுவலம், இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் எது மினிமம் 6, இதில் நெக்ஸ்ட் லீஸ்ட் 7, இதில் 5, இங்கே 5 இருக்கு, 5 இருக்கா? இங்கே வந்து 5 5 0. அதே மாதிரி இதில் 5 7 4 5 5 6. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் எது ஹையஸ்ட்டு? 2 தான் ஹையஸ்டா? 2ல் இந்த வேல்யூவில் இருக்கிறது 3 வேல்யூவில் எது லீஸ்ட்டு? 5 தான். 5க்கு கீழே அவங்க என்ன டிமாண்ட் சொல்கிறாங்க ஆக்சுவலாக? 300 சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இங்கே வந்து எவ்வளோது? 320. சொல்லுங்க மித்ரா, டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கா சப்ளை ஜாஸ்தியாக இருக்கா? கேட்கலையாடா என் வாய்ஸு? அப்போ நம்ம இங்கே என்ன போடலாம்? டிமாண்ட் 300 அலைன் பண்ணிடலாமா? எனக்கு வந்து தேவை எனக்கு என்ன தேவையோ நான் அதை தான் போடணும். என்கிட்ட என்ன, எனக்கு என்ன நீடு? என் நீடு என்ன? ஐ வாண்ட் ஒன்லி 300. ஆனால் 320 இருக்கலாம். எனக்கு வந்து 30 சப்பாத்தி இருக்கும். எனக்கு 10 சப்பாத்தி சாப்பிட்டா போதும்ல. இப்போ 10 சப்பாத்தி தான் நான் சாப்பிட போறேன்னா அது மட்டும் போட்டுக்கணும். 300 300. ஓகேவா? இங்கே 300, இங்கே 320. அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும்? 20 இருக்குமா? இங்கே டிமாண்ட் ஃபுல்லாக போயாச்சா? அப்போ இந்த காலம் ஃபுல்லாக ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அவ்வளோதான் கண்ணா. ஸோ இந்த காலம் ஃபுல்லாக போகும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற காலம் என்ன? இது 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 இந்த ஸ்ட்ரெச் தான் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3. இங்கே பார்த்தீங்கன்னா 7 6 140. அதே மாதிரி லீஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் லீஸ்ட், பெனாலிட்டி. இதில் எது ஹையஸ்ட்? 5. 5ல் பாருங்க எது லீஸ்ட் வேல்யூன்னு பாருங்க. 4ஆ 9ஆ? 4. இப்போ 4ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 இருக்கா? 20 தான் இருந்தது கரெக்டா? அந்த இது போக. ஆனால் 240 டிமாண்ட் இருக்கு, சப்ளை 20 தானே இருக்கு. நான் டிமாண்டு 240 தானே என்ன இருக்கோ அதானே நான் கொடுக்க முடியும். ஆனாலும் அந்த 20யை நான் இந்த செல் 4 கிட்ட அலைன் பண்ணிடுறேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே 240 ஆகிடும்.
அப்போ இது ஃபுல்லா வேனிஷ் ஆயிடும். கரெக்டா? இது ஃபுல்லா வேனிஷ் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும்? M1 M3 மட்டும் தான் இருக்கும். இங்க பாருங்க. M1 76, M3 55, 140 40, இது 0 180. அதே மாதிரி கண்ணா 6 7 1 5 5 0. அதே மாதிரி இங்க 5 7. இதுல எது கிரேட்டஸ்ட்? 2. 2ல கிரேட்டஸ்ட். ஆனா இதுல 5 பெருசா, 5 சின்னதா, 7 சின்னதா? 5 சின்னது. இங்க டிமாண்ட் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 240 இருக்கு இல்லையா? ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? எனக்கு 280 இருக்கு. அப்ப எனக்கு தேவை என்ன? 200. அப்போ 240 அலைன் பண்ணா இங்க என்ன இருக்கும்? 0 40. ஓகேவா? அப்ப இது ஃபுல்லா போயிடுது. இன்னும் என்ன இருக்கும்? 6 5 180 140 40 இருக்கும். கரெக்டா? இங்க பாருங்க. இதுல 6 5 6 5 40. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். 180 டிமாண்ட். ஆனா என்கிட்ட 140 தானே இருக்கு. 140 தானே நான் கொடுக்க முடியும். கரெக்டா? அப்ப 6ல 140 அலைன் பண்ணேன்னா இங்க என்ன ஆயிடும்? 40. அங்க 0 ஆயிடும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் கண்ணா. இப்ப ரிமைனிங் ஒன்னே ஒன்று 5. இங்க 40 டிமாண்ட் இருக்கு. சப்ளை 40 அலைன் பண்ணு. இப்போ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி மேம் ஆன்சரா எடுத்துட்டு வருது அப்படின்னா, இதான் கண்ணா. நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணுன்னா பார்த்தோம்ல. டம்மி 0க்கு 110 அலைன் பண்ணோமா? ஸோ 110 டம்மிக்கு 110. ஸோ 120 இது காஸ்ட் 0. இப்போ வந்து அடுத்தது 305. 300 into 5 1500. அந்த மாதிரி ஒவ்வொன்றா அலைன் பண்ணதை மல்டிப்ளை பண்ணி 3820 இஸ் மை டோட்டல் அமௌண்ட். புரியுதா? இதுதான் அலோகேஷன் மெத்தட். ஸோ பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் காஸ்ட் எவ்வளோ? 3820. இங்கே வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கண்ணா. டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் போட்டுருங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி தரேன். ஆல்வேஸ் பேலன்ஸ் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். யூஸ் டம்மி இஃப் நீடட். சப்ளை அண்ட் டிமாண்ட் மஸ்ட் பி பேலன்ஸ்ட். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் செல்லம். அப்புறம் நான் டெல்டா வேல்யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் ஒன்று சொல்லித்தரேன். சரியா? இது புரிஞ்சுதா? இது கண்டிப்பா போட்டுப்பாங்க கண்ணா. மேம் வந்து இந்த ஜூன்ல அசைன்மெண்ட் தான் வந்தது. போன டிசம்பர்லயும் அசைன்மெண்ட் தான் வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஆனா மேம் இம்பார்ட்டன்ட். 2016ல வந்திருக்குடா மேம். ஆமா. பர்ட் சிபிஎம் உங்களுக்கு மெஜாரிட்டி புக் பேட்டர்ன் மாதிரியே தான்டா வரும் ஒன்று கண்டிப்பா. ஷுவர் ஷார்ட்டா. ஓகேவா? இன்னொன்று கீர்த்தனா, ஓஆர் பேப்பர் ஈஸியாக இருக்கும் கீர்த்தனா. நான் பார்த்த வரைக்கும் அதாவது ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாங்கலாம். 70 65. கரெக்ட் கரெக்ட். அதில் ஒன்னே ஒன்று தான்டா, மார்ஜினல் காஸ்டிங் சம் மட்டும் டஃப் பண்ணும். மற்றதெல்லாம் ஆமாம். மற்றபடி உங்களுக்கு வந்து ஓஆரில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறோம். மாடியூல் ஒன்னோடது. அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் இருக்குல்ல, அதோடது. ஆனால் நிஜமாலே உங்களுக்கு வந்து ஆன்சர்லாம் ரொம்ப தியரி கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தியரியும் நீங்கள் ஈக்குவலாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அதை நான் ஷுவராக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன செல்லம்? செப்டம்பர் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுல நம்மளது. செப்டம்பர் ஃபுல்லு, அக்டோபர் ஃபுல்லு, நவம்பர் ஃபுல்லு, டிசம்பர் 10ஆம் தேதி தான். 3.5 மாசம் இருக்கணும் ஆல்மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் எல்லா கான்செப்டும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன்ல. எக்ஸப்ட் ஃபார் ரொம்ப ஒன்று ரெண்டு கான்செப்ட் தவிர. ஏடா மித்ரா, நீ எப்படிடா ஃபீல் பண்ற? கீர்த்தனா,
நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கண்ணா? ம். ஒர்க் அவுட் வந்து அதாவது ஒரு ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட்டோ இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எடுத்துன்னு வாங்க. அப்போ நீங்க கண்டிப்பா கிராக் அவுட் பண்ணதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் 2 மாசம் ஃபுல்லா இருக்குடா. அக்டோபர் ஃபுல்லு நவம்பர் ஃபுல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கம் சினாரியோ ஒரு மாசம் ஸ்டேஜ் ஒன் ஒரு மாசம் ஸ்டேஜ் டூ அப்படி ப்ரிப்பேர் பண்ணா கூட அப்படின்னு இல்ல. நான் ஒரு பிளானர் வந்து நான் ஒரு பிளானர் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 2 பேருக்கு பிளானர் இப்ப போட்டு கொடுத்துருக்கேன்டா. உங்களுக்கும் போட்டு கொடுத்துறேன் அடுத்த வாரம். ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒன்று ஸ்டேஜ் ஒன்க்கு போட்டு கொடுத்துருக்கேன். வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷனுக்கு 2 போட்டு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேங்கண்ணா. நீங்க போட்டுட்டு ஒரு 10 டேஸ் போட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்க. அதுல எப்படின்னா ஸ்டேஜ் ஒன்னும் கவர் ஆகுது ஸ்டேஜ் டூவும் கவர் ஆகுது பார்த்துட்டு சொல்லுங்க. 8 சப்ஜெக்டும் ஈக்குவலா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க செல்லம். எதுக்குமே ஒரு லெஸ் பேப்பர் டஃபா வரலாம். இந்த 8 பேப்பர்ல ஏதாவது 2 பேப்பர் டஃபா இருக்கும். ஆனா நீங்க கான்சன்ட்ரேட் பண்றது ஈக்குவலா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? என்னாச்சு மித்ரா சவுண்டே கேட்கல. இந்த எக்ஸாம்பிள் சம் ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் இருக்குக்கண்ணா, இதே மாதிரி ஃபார்மேட் தான்டா. முடிஞ்சதுன்னா அந்த சம்மும் போட்டு பாருங்க ஹோம்ஒர்க்கா. ஆ வேம் ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் வேம் மெத்தட் தான். ஓகேவா? அது போட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே கண்ணா. ஓகே. ஸோ அது போட்டு பாருங்க கண்ணா. அது போட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு grip கிடைக்கும். இது நீங்களே போட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் grip கிடைக்கும் போது இதுக்கு அடுத்த லெவல் நம்ம போட போறோம். ஆஹ் அதாவது கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் லாஸ் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. இல்ல லாஸ் மேட்ரிக்ஸ் முன்னாடி டீஜெனரசி சம் ஒன்று பெருசா ஒன்று இருக்கு. எதுனா வேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஒரு கிரிக்கெட் சம் ஒன்று இருக்கு. போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க செல்லம். ஆ மாடல் கொஷின் பேப்பர். ஆ புரியுதா? ஓகே. செல்லம்மா அந்த 3 hours கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கஷ்டமா இருக்குன்னா நான் அடுத்த ரவுண்ட் வேணா கிளாஸ் எடுக்கிறேன் வேணா வாடா. டவுட் ஏதாவது எந்தெந்த சாப்டர்ஸ் டவுட்டா இருக்குன்னு சொல்லுங்க. அந்தந்த சாப்டர்ஸ் எப்போ நான் சொல்றேன் எப்போ பண்றேனோ நீ வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஹ் அது வேணா மறைப்பாங்க. தித்தி குட் ஈவினிங் குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங் சொல்லலாம். நோ ப்ராப்ளம். நான் தான் இன்னும் கொஞ்சம் 15 மினிட்ஸ். எனக்கு நெட்டு 4:30க்கு தான் வந்தது தீப்தி. அதனால தான். ம். பரவாயில்ல பரவாயில்ல நோ ப்ராப்ளம். மித்ரா கேக்குறதா மித்ரா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது. மித்ரா இப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டியா 2 விஷயம். வேம் டைப் ஒன் மாடல் கண்ணா. பேஸ் சம் ஹோம்ஒர்க் சம் புக் சம் ஓடது ரெண்டுமே போட்டு பாத்துருங்க. இது போட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த டீஜென்ரே சம்மு இன்னும் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லை நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். டீஜென்ரசி ஆப்டிமம் சொல்யூஷன் டெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோடது. ஓகேவா? மூணுத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி நான் இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பட்டமா? மாடியூல் ஃபுல் ஆல்ரெடி இருக்கா உங்க கிட்ட? மித்ராக்கும் கீர்த்தனாக்கும் இருக்கா? சரி ரைட்டு. ஓகே ஓகே கண்ணா. நீங்க பாருங்க அப்ப பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லைன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே மித்ரா கீர்த்தனா தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ பை பை.